நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி மோகன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சரோஜா இளங்கோவன் துறையூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடுமலைப்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் தொகுதியில் விஜயா என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பவானிசாகர் தொகுதியில் ஏ பன்னாரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஜே வினோத் என்பவர் சேலம் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் தெற்கு தொகுதியில் ஜே வினோத் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை தான் நாம் தற்போது பார்த்து வருகின்றோம். 127 பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இதுவரை 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அறிவிக்கப்பட்டவர்களில் 46 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட அதிமுகவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 150 வேட்பாளர்களில் 17 பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஒட்டுமொத்தமாக 16 தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சிகளுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ராயபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் எஞ்சிய தொகுதிகளில் இதுவரை வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடையநல்லூர் அதிமுக வேட்பாளராக கிருஷ்ணமுரளி என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சங்கரன் கோவிலில் திலீபன் ஜெயசங்கர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சண்முகநாதன் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டியிடுவார் என அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி தொகுதியில் களம் காண்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சத்யா விளாத்திக்குளத்தில் போட்டியிடுவார் என்று அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. பாண்டி முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாடு முடிந்த நிலையில் தற்போது அதிமுக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் 23 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தற்போது 127 பேர் கொண்ட இரண்டாம் கட்ட பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இதுவரை 150 பேர் அதிமுக தரப்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் 17 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 46 எம்எல்ஏக்களுக்கு சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. போடிநாயக்கனூர் தொகுதியில் நாராயணசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். போடிநாயக்கனூர் தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. விருப்பமனு அளித்திருந்தார் திமுக தரப்பில். இந்த நிலையில்
போடிநாயக்கனூரில் அதிமுக தரப்பில் நாராயணசாமி என்பவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் தொகுதியில் குப்பன் என்பவர் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மாதவரம் தொகுதியில் மாதவரம் மூர்த்தி வேட்பாளராக அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வி ரமணா முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் தொகுதியில் களம் காண்பார் என்று அதிமுக அறிவித்திருக்கிறது.